ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் அளவு சுடிதார் வச்சு அதே அளவுக்கு உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இது டபுள் பண்ண லைனிங் பீஸுங்க. டபுள் பண்ண லைனிங் பீஸ் எடுத்து எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இதை குறுக்கா மடிச்சிருங்க. ஒரு 12 இன்ச்சு நம்மளுக்கு கிடைச்சா போதும். அதே மாதிரி இன்னொரு மடிப்பு மடிச்சிருங்க. பார்த்தீங்களா, அந்த மடிப்பு சைடு 2 சைடு நம்ம சைடு இருக்கணுங்க. பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே அடியாக கட் பண்ண போகிறேங்க. ஃப்ரண்ட்டு பேக்கும் ஒரே அடியாக கட் பண்ண போகிறேன். கீழ்ப்பக்கம் பாருங்கள், அந்த ரா எட்ஜை க்ளீனாக எல் ஸ்கேல் வச்சு கட் பண்ணிடுங்க. இது கரை பீஸுங்க. பாருங்கள், இதோடைய லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 43 இன்ச்சு லென்த் இருக்குங்க. இந்த சுடிதார் அளவு சுடிதார் லென்த் 43 இன்ச்சு இருக்குங்க. அந்த 43 இன்ச்சு கூட ஒரு 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணான்னா 44 இன்ச்சு வருங்க. சரிங்களா? 1.5 இன்ச்சு எதுக்குன்னா, கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு நம்ம மடித்து அடிக்குவோம், மேல் பக்கம் 1/2 இன்ச்சு ஷோல்டரில் பிடிச்சி அடிக்கிறோங்க. அதனால தான் உங்களுக்கு மொத்தம் 44 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள் மக்களே, இப்போ இந்த லைனிங் பீஸு நம்ம இப்போ கட் பண்ணுறதுனால லைனிங் பீஸை ஒரு 3 இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சுடிதார் அளவு விட கம்மியாக 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ மேல் பக்கம் கரை பீஸை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் மேலேருந்து ஒரு 13.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. சரிங்களா? 13.5 இன்ச்சு இது இப்போ அளவுங்க. சரிங்களா? 13 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், எந்த சுடிதார் ஆனாலும் பரவாயில்லைங்க. இப்போ இப்போ அளவு மேலே டாப்லேருந்து 13.5 இன்ச்சிலிருந்து 14.5 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் இப்போ அளவு நீங்கள் மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுடைய அளவெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சிடலாங்க. சரிங்களா? பாருங்கள், மேல் பக்கம் மார்பு சுற்றளவு பாருங்கள். மார்பு சுற்றளவு அளவு எடுத்து வச்சுருங்க. இதெல்லாம் அளவு எடுத்து நோட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஆம்போல் அளவு எடுத்து நோட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஷோல்டர் அளவு எடுத்து நோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஷோல்டர் அளவு பாருங்கள், 15 இன்ச்சு வருதுங்க. 15 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணுங்க. 2ஆக டிவைட் பண்ணான்னா 7.5 இன்ச்சு வரும். சரிங்களா? இப்போது நீங்கள் அதே 7.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? மேலேயும் கீழேயும் 2 இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டாக 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அப்புறங்க அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது மார்பு சுற்றளவு பார்க்க போகிறோம். மார்பு சுற்றளவு 18.5 இன்ச்சு. அதை 2ஆக டிவைட் பண்ணான்னா 9.25 இன்ச்சு வரும். அது கூட 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 10.25 மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? 10.25 மார்க் பண்ணிவிட்டு அந்த எண்டில் ஒரு கோடு போட்டு விட்ருங்க. அப்புறம் இப்போ ஆம்போல் சுற்றளவு பார்க்க போகிறோம். ஆம்போல் சுற்றளவு வருங்க. பாருங்கள், சுற்றளவு 17 இன்ச்சு வருது. அதை 2ஆக டிவைட் பண்ணான்னா 8.5 இன்ச்சு வருது. 8.5 இன்ச்சு வருது இல்லைங்களா? அது கூட ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம இப்போது இந்த எண்டு வரை நம்ம மார்பு சுற்றளவு எண்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அது வரைக்கும் கிராஸாக 8.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வச்சேன்னா 7.5 இன்ச்சு வரும். சரிங்களா? கிராஸாக வச்சா 8.25 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் போடுங்க. சரிங்களா? இப்போ அந்த அளவுகளை நோட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், தள்ளி விடாமல் நிதானமாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக
அப்படியே நிதானமாக பாருங்கள், உங்களுக்கு பக்காவாக புரிய வைக்கிறேன். பாருங்கள், இப்போது நெக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். 2.25 நெக் அகலம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ இது நெக் ஃப்ரண்ட் டிசைனுங்க. ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே ஒரு கட் வருதுங்க. சரிங்களா? இந்த டிசைன் நீங்கள் நம்ம சுடிதாரில் எண்டில் பாருங்கள், அந்த டிசைன் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், இப்போ அளவுங்க, இப்போ அளவு பாருங்கள் 8.25, அது கூட 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9.25 மார்க் பண்ணுங்கள். இது அந்த ஷேப் அளவு. இப்பளவுன்றது அந்த ஷேப் வருதுங்களா, அந்த ஷேப் வர்ற அகலம். அப்புறம் பாருங்கள், இந்த கட்டு லென்த்து பாருங்கள். நம்ம கட்டு லென்த் மேலே ஷோல்டர்லேருந்து 22 இன்ச்சுங்க. கட் லென்த்து 22 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? அதை ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு 2 இடத்துல மார்க் பண்ணுங்கள். 2 இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. இப்போது அடுத்தது பாருங்கள், இப்போது ஷீட்டுடைய அகலம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோங்க. சரிங்களா? நம்ம அந்த தையல் வர்ற இடத்துல தான் கரெக்டாக அளவு எடுக்கணும். எல்லாத்தையும் பாருங்கள், சீட் அளவு 10.25 இன்ச்சு இருக்குங்க. சரிங்களா? அது கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். மேலெல்லாம் 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஷீட் அளவில் மாத்திரம் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போது 11.25 இன்ச் வரும். சரிங்களா? கீழே பாட்டம் அகலம் பாருங்கள், பாட்டம் அகலம் 11 இன்ச் வருது. அது கூட 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 12 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க பாட்டம் அகலம். சரிங்களா? ஷீட் அகலத்துக்கும் பாட்டம் அகலத்துக்கும் ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு ஜாஸ்தி வச்சா கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போது அந்த ஷேப் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம பெண்ட் ஸ்கேல் வச்சு ஒரு ஷேப் கொண்டு வாங்க. பாருங்கள், ஷீட் அளவுக்கு கீழே ஒரு ஷேப்பு. சரிங்களா? இப்போது 2 1/2 இன்ச்சுக்கு ஒன்று மார்க் பண்ண போகிறோம். இது ஒன்று டிச்சிங் அளவு வரும், இன்னொன்று நம்ம கட்டிங் அளவு. பாருங்கள், இந்த ஷீட் அளவுலேருந்து கீழே பாருங்கள், ஒரு 1 இன்ச்சு தான் அகலமாக வச்சுருக்கோம். நல்லா அழகாக வருங்க. அவ்வளோதாங்க, ஷேப் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? இப்போ அந்த ஆம்போல் உள்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போய் வெளியே அப்படியே ரவுண்ட் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. ஆம்போல் ஸ்கெயில் வச்சு போட வேண்டிய அவசியமே இல்லை, அங்கே ஒரு பெண்டு கொடுத்தா போதும். சரிங்களா? இதை நீங்கள் தைக்க உங்களுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போது 8.25 சரிங்களா, அதை 2ஆக டிவைட் பண்ணி 4.3 வரும் பாயிண்ட் வருங்க. அது சென்டராக நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக. பாருங்கள், டாட்டுடைய உயரம் 8 இன்ச்சு நீங்கள் உயரம் வச்சுக்கோங்க. பாருங்கள், மேலே 4 இன்ச்சு கீழே 4 இன்ச்சு அந்த இடுப்பு அளவுலேருந்து 8 இன்ச்சு அகலத்துக்கு அந்த டாட் நம்ம பிடிச்சிடலாம். பேக் சைடு மட்டும் டாட் பிடிச்சா போதுங்க, அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டு நம்ம பிடிக்கிறதானாலும் பிடிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பேக்கு பிடிச்சா அழகாக இருக்கும். நல்லா ஃபிட்டிங்காக போடுறவங்களுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு 2 சைடு டாட் பிடிச்சா நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். ஆனால் ஃபிட்டிங்காக இருக்கணும்னா
நாம் ஜிப்பு வச்சு அடிக்கலாங்க. பேக் சைடு வந்து ஜிப்பு வச்சு அடித்தானா நல்லா ஃபிட்டிங்காக அடிக்கலாம். இது வந்து நார்மல் ஃபிட்டிங். சரிங்களா? லூஸாகவும் இருக்காது, ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுகள் எல்லாம் நோட் பண்ணி எழுதிருங்க. பாருங்கள், அங்கே தான் இந்த நெக் டிசைன் வரப்போகுது. இப்போ நெக் வந்து இப்போ கட் பண்ணுறதில்ல, நம்ம டிச்சிங் பண்ணும்போது கட் பண்ணலாம். இதுக்கு நம்ம கேன்வஸ் வச்சு அடிக்கலாம், இல்லை நல்லா லைனிங் வச்சும் உள்ளே ஒரு துணி கொடுத்து லைனிங் வச்சு அடிக்கலாம். இப்போது ஆம்போல் அளவை அளந்து பாருங்கள். நம்மளுக்கு அளவு கரெக்டாக கிடைக்கும். இப்போது கட் பண்ணிடலாங்க. பாட்டம் அந்த கரை பீஸை கட் பண்ணி வீசிடுங்க. சரிங்களா? இப்போது நெக்கு இப்போ கட் பண்ண வேண்டாம். மேல் பக்கமும் அந்த 1/2 இன்ச்சை கரை பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. அங்கே ஒரு சக்கா வெட்டிடுங்க. நம்ம இங்கே வந்து பாருங்கள், 2 பீஸ் இருக்குது. கீழ் பேக் சைடு பீஸு, ஃப்ரண்ட் சைடு பீஸு 2 பீஸ் இருக்குது. அதில் இப்போ ஃப்ரண்ட் சைடு மாத்திரம் வெட்டிடுங்க. ரெண்டு பீஸை மாத்திரம் வெட்டுங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு உள் பக்கம் கொஞ்சம் குடஞ்சி உள்ளே போங்க. நம்ம ஆம்போலுக்கு வந்து குடஞ்சி உள்ளே போகணும். பாருங்கள், பேக் பீஸ் வந்து ரொம்ப குடைய வேண்டாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடுங்க. சரிங்களா? 2 பீஸையும் இந்த கை ஆம்போல் மாத்திரம்தான் தனித்தனியாக வெட்டணுங்க. இப்போது இந்த எண்டு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வெட்டிடுங்க. சரிங்களா? பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ரெண்டும் ஒரே மாதிரி வெட்டிடுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு சுடிதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஷேப் கொண்டு வந்திருக்குங்க. பாருங்கள், அங்கே ஒரு சக்கா வெட்டிடுங்க. சரிங்களா? இப்போது இந்த பீஸை ரெண்டையும் இந்த லைனிங் துணி, இது 2 லைனிங் துணிங்க இப்போ வந்து சுடிதார் துணி மேலே வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் வீல் மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக வீல் மார்க் பண்ணால் தான் ஒரே அளவுக்கு வரும். பாருங்கள், உள்பக்கம் இருக்கிற பீஸுக்கும் மார்க் விழுகும். அப்போ வந்து அதையும் அதே அளவு டாட் பிடிச்சிடலாம். பாருங்கள், கீழேயும் மார்க் பண்ணிடுங்க. சக்காவும் வீல் மார்க்கும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுதான் நம்ம கரெக்ட் ஃபிட்டிங்க்கு எடுத்துகிட்டு வரோம். அளவுகள் எல்லாம் நோட் பண்ணி எழுதியிருக்குங்க. அளவுகள் எல்லாம் நோட் பண்ணி எழுதிக்கிங்க. நம்ம வீடியோவை தள்ளி விடாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். இடையில தள்ளி விட்டாச்சுன்னா இந்த மார்க் எதுக்காக வந்துச்சுன்றது உங்களுக்கு புரியாமல் போயிடும். நிதானமாக பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் வேணுமானாலும் நம்மளை எனி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நம்ம லிங்க்கில் போய் பாருங்கள். இப்போ தான் முதல் முறையாக சுடிதார் கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ வந்து அளவு சுடிதார் வச்சு இப்போது கட்டிங் முதலாக போட்டிருக்கேன். அடுத்தது வந்து மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு எப்படி பக்காவாக கட் பண்ணணுன்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். 1 by 1 உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், எல்லா அளவுகளையும் நோட் பண்ணி எழுதிக்கிங்க. இப்போது நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணுறதுனால லைனிங் பீஸ் வந்து மெயின் சுடிதார் லென்த்தில் இருந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்குங்க. அதை மெயினாக நோட் பண்ணி வச்சுருங்க.
இப்போது நம்ம சுடிதாரில் வச்சு வெட்டும்போது 3 இன்ச்சு அந்த சுடிதார் அளவு வந்து இப்போ ஜாஸ்தி வச்சு வெட்டணுங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது லைனிங் கட் பண்ணி முடிஞ்சாச்சுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மெயின் பீஸில் இப்போ வச்சு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பார்த்தீங்களா? மெயின் பீஸில் வைக்கும்போது ஒரு 3 இன்ச்சு வந்து கொஞ்சம் லென்த்தாக வச்சுருங்க. சரிங்களா? இப்போது பாருங்கள், கீழ்ப்பக்கம் அளந்து பாருங்கள். ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிடைக்குதா பாருங்கள். 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஏன்னா 3 இன்ச்சு கம்மியாக வச்சாதான் லைனிங் வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதை நாம் இப்போது கட் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸுங்க. ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சு கட் பண்ணுங்கள். ஆம்போல் அதே அளவு கட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வச்சு கட் பண்ணுங்கள். நம்ம டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுங்கள். இந்த லைனிங் பீஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் சக்கா வெட்டிடுங்க. இப்போது ஃப்ரண்ட் பீஸு நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போது பேக் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் முடிஞ்சாச்சுங்க. இப்போது பேக் பீஸ் வந்து அதே மாதிரி வச்சு ஒரு 3 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுருங்க. மெயின் சுடிதார் பிட்டில் வந்து 3 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணும். லைனிங் துணி 3 இன்ச்சு கம்மி இருக்கணும். அப்புறம் பாருங்கள், இப்போது அப்படியே இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வச்சு உங்களுக்கு கட் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வச்சு கட் பண்ணிடுங்க. அங்கே கரெக்டாக சக்கா வெட்டுற இடத்துல கரெக்டாக சக்கா வெட்டிடுங்க. பாருங்கள், இந்த சைடு நம்ம பாட்டம்னு போட்டிருக்கேங்க. பாட்டம்ன்றது கீழ்ப்பக்கம்ன்றதுக்காக தான் பாட்டம்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ தான் பழகிறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எது கீழ்ப்பக்கம் எது மேல் பக்கம்னு புரியாது. அதனால தான் பாட்டம்னு போட்டு விட்டுருக்கேங்க. பாருங்கள், இப்போது பேக் பீஸு முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம கை கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கை கட் பண்ணி கை வந்து 4ஆக மடித்து வச்சுருங்க. சரிங்களா? மடிப்பு சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் வந்திருக்கு. அந்த கரை பீஸு நம்ம சைடு இருக்குங்க. இதை வந்து அந்த கீழ்ப்பக்கம் ராஜை வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். நம்ம கீழ்ப்பக்கம் மடித்து அடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போது இதோடைய லென்த் வந்து 19.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். கீழ்ப்பக்கமும் 19 இன்ச்சு நமக்கு ஃபினிஷிங் வேணும். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 19.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட்டாக அதை கோடு போட்டுருங்க. இப்போ பாருங்கள், எந்த சுடிதார்னாலும் பரவாயில்லைங்க. ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த சைடு ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் அளவு சொல்கிறேங்க. பாருங்கள், 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எந்த சுடிதார்னாலும் பரவாயில்லைங்க. ஹேண்ட் கட் பண்ணும்போது இப்படி மார்க் பண்ணிடுங்க.
மார்க் பண்ணி கிராஸ் கோடு போட்டுருங்க. அந்த கிராஸ் கோட்லேருந்து நம்ம 8.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? 8.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அந்த 8.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் கீழ்ப்பக்கம். பாருங்கள், அப்படியே ஷேப் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம கட்டிங் வீடியோ எல்லாம் தனியாக போட்டிருக்கேங்க. நம்ம லிங்க்கில் போய் பாருங்கள். உங்களுக்கு கட்டிங்க்காகவே தனியாக ஸ்பெஷலாக ஒன்று போட போகிறேன் வீடியோ. பாருங்கள், கீழ்ப்பக்கம் 4.5 இன்ச்சு, அது கூட 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணி 6 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. 6 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே கிராஸ் கோடு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ எப்படி ஷேப் கொண்டு வரேன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போது ஷேப் எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், அங்கே வந்து 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வெட்டுங்க. அப்புறம் லைட்டாக 1/4 இன்ச்சு லைட்டாக உள்ளே போய் அப்படியே கிராஸ் கொண்டு வாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக ஷேப் வந்துடும். நம்ம லிங்க்கில் போய் பாருங்கள். ஹேண்ட் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், மேல் பக்கம் அந்த 2 பீஸை மாத்திரம் சரிங்களா கொஞ்சம் குடச்சி எடுத்துருங்க. சரிங்களா? அந்த வெட்டினது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதாங்க, ஹேண்ட் கட்டிங் முடிஞ்சிச்சு. மக்களே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மக்களே. உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக செலவழிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி மக்களே. பாருங்கள், அளவுகளில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவிலெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு சுடிதார் கட்டிங்கில் சந்திப்போம். ஓகே, நன்றி மக்களே. நன்றி நன்றி நன்றி.